Hello viewers, இது Aariembroidery class-29. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது embossed cross load stitch. இந்த மாதிரி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரம் நான் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பைப்பிங் த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை அது மேலே ஒட்டிக்கலாம். ஸோ இது ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த த்ரெட்டு வந்து டெய்லரிங்கில் பைப்பிங்காக யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு அல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஜர்தோசின்ற மெட்டீரியலையும் உள்ளே நம்ம இந்த எம்போசிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கட் எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அது பிரியாத மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஸ்டிச்சில் எப்போயுமே அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்காக முதல்ல வந்து நான் மேலே உள்ள லைனும் கீழே உள்ள லைன்லேயும் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இப்போது லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி திருப்பி கொண்டு வந்து இந்த டைரெக்ஷனில் அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வெளியில் ஒரு ஸ்டிச்சுன்ற மாதிரி 2 ஸ்டிச் வச்சுட்டு திரும்பவும் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அங்கேருந்து புல் பண்ணி இப்போ அந்த அவுட்லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு இப்படி புல் பண்ணி கொண்டு போயிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒன்று, அதுக்கு கொஞ்சம் மேலே ஒன்று. ஸோ இப்போ இப்படி புல் பண்ணி இந்த இடத்துல 2 ஸ்டிச்சு, மேலே கொண்டு போகும்போது அங்கேயும் 2 ஸ்டிச்சு. ஸோ இங்கே கீழே வரும்போது நம்ம அந்த அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சும் வெளியில் ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறோம். இங்கே கொண்டு போகும்போது ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சும் போட்டுட்டு புல் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதே மாதிரி கிராஸில் நான் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணணும். ஸோ லோட் ஸ்டிச்சில் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் முடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்னா உங்களோட ப்ளவுஸில் ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே அங்கே வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கும் இந்த எண்டிங்கும் ஒரு லோட் ஸ்டிச் போடும்போது நீங்கள் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களோட ப்ளவுஸோட நெக்கு ஸ்டார்டிங்லே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அங்கே ஏதோ கிளம்ஸியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களோட ஃபினிஷிங் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த கிராஸாக ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வந்து இப்போது அந்த 2 லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். மேலே போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சையும் கனெக்ட் பண்ணிக்கணும், கீழே போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது மேலேருந்து கீழே புல் பண்ணி கொண்டு வந்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே கொண்டு போகும்போது உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே நல்ல கிராஸாக இருக்கணும். ஸோ அதுதான் இதில் வந்து ஹைலைட்டு இந்த பர்டிகுலர் எம்போஸ்ட் கிராஸ் லோட் ஸ்டிச்சில். ஸோ அது நல்ல கிராஸாக வரணும். அந்த கிராஸ் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த உள்ளே கொடுத்துருக்கிற ஒயிட் த்ரெட்டு வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல போட்ட ஸ்டிச்சும் நம்ம அடுத்து போடுற ஸ்டிச்சும் அவ்வளோ க்ளோஸராக இருக்கணும். அங்கே கேப் விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டுலேயும் பார்த்திங்கன்னா அதே கிராஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து கீழே உள்ள லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி போட்டிங்க மார்க்கே இல்லாமல், அந்த மாதிரி தான் இப்போது இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ மேலே வந்து லைன் இருக்குது, பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டரை உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒன்றும் கீழே ஒன்றுன்ற மாதிரி ஸ்டிச்சஸ் கொண்டு போகணும். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது 2 பார்டர் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, அவுட்லைன் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அந்த அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளில ஒரு ஸ்டிச் வச்சோம். அதே மாதிரி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா
அந்த ஒரு லைனை யூஸ் பண்ணி உள்ளே ஒரு ஸ்டிச் வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதே ஸ்லாண்டில் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் பக்கத்துலேயும் இன்னொரு ஸ்டிச்சு அதுக்கு கீழேயும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டிச் சைஸ் வந்து நல்ல குட்டியாக ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சு வைக்கிற அளவுக்கு கூட கேப் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இது லோட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லோட் ஸ்டிச்சை வந்து நம்ம அப்படியே விட முடியாது. ஸோ இதுக்கு வந்து அவுட்லைன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லோட் ஸ்டிச்சுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லோட் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கார்னரில் ஒரு அன்ஈவனாக ஒரு அப் அண்ட் டவுன் லுக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லுக்கை வந்து நம்ம ஏதாவது பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணிட்டோன்னா நீட்டாகிடும். நான் இப்போ வந்து ஜரி யூஸ் பண்ணி பார்டர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சம்கி எது வேணுனாலும் நீங்கள் வச்சு நீங்கள் அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த எம்போஸ்டு ஸ்டிச் வந்து ஒரு நீட் ஃபினிஷ்க்கு வந்துடும். இப்போ அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த எம்போஸ்டு ஸ்டிச்சுக்கும் அந்த ஃப்ளாட் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எம்போஸ்டு ஸ்டிச்சு, எம்போஸ்டு கிராஸ் லோட் ஸ்டிச், இது வந்து ஃப்ளாட் கிராஸ் லோட் ஸ்டிச். இப்போது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குதுன்றதை பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டிச் பாருங்கள், இது கொஞ்சம் உங்களுக்கு மேடாக தெரியுது. ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் இந்த லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து வர கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.